ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே இந்த வராகி அம்மா நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் பிரார்த்தனையும் வேண்டுதல்களும் நிறைவேறி நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே நீ வெற்றியையும் மனமகிழ்ச்சியோடு பார்க்கப் போகிறாய் என் செல்லமே. உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள், நீ எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கும்போது நீ ஏன் அவசரப்படுற? உனக்கு தேவையான ஆறுதலையும் அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மனிதர்களால் கொடுக்க முடியாது. ஆனால் அதை புரியாமல் அவர்களும் இவர்களும் எனக்கு ஆறுதலாக இல்லை, அவங்க என் மேலே அன்பு காட்டலை, இவங்க என்கிட்ட பாசமாக பேசலை, சண்டை போடுறாங்கன்னு தவறாக நடக்கும் விஷயங்களை நினச்சி கவலைப்படாத. யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். இதை உனக்கு எத்தனை முறை நான் சொல்லுகிறேன். ஆனால் நீ மறுபடியும் எதையாவது யோசித்து கவலைப்பட்டே வாழ்நாளை வீணாக்குகிறாய். இப்போதைக்கு நீ கஷ்டப்படுறதையெல்லாம் பெருசாக யோசிக்காத. ஒரு சிலர் உன்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அவர்கள் உனக்கு பின்னால் என்னெல்லாம் யோசிக்கிறாங்க, உன்னை என்னவெல்லாம் செய்ய காத்திருக்காங்கன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும். நீ எப்போதுமே அடுத்தவர்களுடைய வாழ்க்கையோ அடுத்தவர்களுடைய பிரச்சனையோ அவர்களது செயலையோ அவர்களது பேச்சுக்களையோ பற்றி சிந்திக்காம உன் கடமையில் மட்டும் கண்ணாக இரு. உன் கவனம் முழுசும் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நோக்கி இருக்கும்போது நீ என்னிடம் வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நானே நிறைவேற்றி தருவேன். ஆனால் உன் பிரார்த்தனை நிறைவேறணும்னா உன் மனசளவில் சில விஷயங்களில் முன்னேற்றம் வரணும். அதாவது மனசுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தைரியம் உனக்குள்ளே வர வேண்டியிருக்கு. நீ மட்டும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி கொண்ட திறமைசாலியாக தைரியம் உள்ள பிள்ளையாக இருந்தீனா உன் வீட்டும் நீயும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நேரத்தை உருவாக்குவேன். இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாகவே இருக்கும். நீ போகிற பாதையில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் உனக்கு உணர்த்துகிறேன். பல முறை நீ சில விஷயங்களை தப்பாக செஞ்சு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட. என்ன பண்ணுறது, உன் பழக்கம் அப்படி இருக்கு. பழக்கத்தின் அடிப்படையில் தான் உன்னுடைய புரிதலும் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக செய்கிறதையே பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நல்ல பழக்கங்களை நான் சொல்லித் தருகிறேன் என் செல்லமே. நல்ல பழக்கங்களை மட்டும் கற்றுக்கிட்டு அதையே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சினா அது உன் வாழ்வின் கடைசி நொடி வரைக்கும் உன்னை விடாமல் காப்பாற்றும். தாயை போலதான பிள்ளை இருக்கணும். இந்த வராகி அம்மாவின் குணம்தானே உனக்கும் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியனே ஒரு தாய்க்கு ஏற்ற நல்ல குணத்தோட நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களோட இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பதில் எதுவும் தவறில்லை தானே தங்கமே. ஓ மேலே இந்த அம்மா ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். ஆனால் அது இப்போதைக்கு உனக்கு புரியாது. கூடிய சீக்கிரம் அது உனக்கு புரிய வரும்போது உன் வாழ்க்கையிலேயே நீ ஆனந்தத்தின் எல்லையை தொட்டிருப்பாய். எல்லாவற்றையும் நினச்சி நீ ஆனந்த கண்ணீர் ஊற்றெடுத்து அழுதும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் மிக சிறப்பாக செய்ய போகிறேன். ஏன்னா என்னுடைய அன்பு எல்லையற்றதல்லவா. அதை சீக்கிரமே நீ புரிஞ்சுக்குவ. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன். இருந்தும் கூட யாரோ என்னென்னவோ உன்னை சொன்னாலும் என்னென்னவோ கஷ்டப்படுத்தினாலும் கூட நீ அவர்களை அனுசரித்து தர்ம வழியில் நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிற. அதனால்தான் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். உன் நல்ல குணத்திற்கான பரிசை தான் உன் கைகளில் கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. எந்தென்ன கனவெல்லாம் கண்டு எதுக்கெல்லாம் நீ பயப்பட்டியோ அப்படிப்பட்ட பயங்கரமான கனவு எதுவும் நிஜத்தில் உனக்கு நனவாக நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இனி கனவில் கூட கெட்ட விஷயங்கள் வராத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. நீ நல்லா வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை உனக்காக நான் உருவாக்கி வச்சிருக்கேன். உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறு. உன் வெற்றி நேர்மையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் அமைதியாகவே இருக்கும். ஒரு சிலர் வேணும்னா குறுக்கு வழியில் தப்பான வேலை செஞ்சு சீக்கிரமே முன்னேறி நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது போல தெரியலாம். ஆனால் அவங்க கூட போட்டி போட்டு நீயும் தப்பான வழியில் போக நினைக்காதே. நீ நேர்மையாக முயற்சி செய்தாலே நிச்சயமாக நீ ஜெயிக்க முடியும். உன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக
இந்த வராகி அம்மா நானும் இருக்க போகிறேன். இனி எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே என் தங்கமே. நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதற்கான பலன் கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கும். உனக்கான சந்தோஷமான நாட்கள் வரப்போகுது. நீ மகிழ்ச்சியாக இருக்க போற. நீ செஞ்ச நல்ல செயல்களை யார் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். நீ தொடர்ந்து நல்ல செயல்களையே செய்து எப்போதும் என் பிள்ளையாக இருக்கப்பார். உன் கடமைகளை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீ கஷ்டப்பட்டதற்கான சந்தோஷத்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கான நாளாகத்தான் இருக்கும். கொள்ளை அழகு கொண்ட நல்ல மனசு கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். வேணும்னே உன்னை வம்பிழுக்கிறவங்களெல்லாம் ஏன் வழியில் விட்டுடு. அவங்களுக்கு நீ பதிலோ எதுவுமே பேச வேணாம், சண்டையும் போட வேணாம், விமர்சிக்கவும் வேண்டாம். அவர்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு உன் பாதை எதுவோ உன் வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படியும் உன் பாதையில் குறுக்கே வந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை பற்றியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்பாக ஏதாவது ஒரு ஜீவனுக்கு, அது காகம், நாய், பூனை, குருவி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், முடிஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் உணவோ அல்லது தண்ணீரோ கொடுக்க பழகு. ஏன்னா அந்த பறவையின் விலங்குகளின் ரூபத்தில் நான் கூட உன்னை காண வருவேன். அப்படி வரும்போது நீ என் பசியை ஆத்துனினா அல்லது என் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தினா உன்னை ஆசீர்வதிப்பேன். என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை உருவாக்க போகிறேன். நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறேன். ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய். உன்னை அரவணைத்து காப்பாற்ற தயாராகிவிட்ட இந்த வராகி அம்மாவின் அன்பை புரிந்து கொள்ளேன் செல்லமே. வாழ்க்கை பயணத்தில் எப்போதுமே ஏதாவது ஒருத்தர் உன்னை பற்றி குறையோ விமர்சனமோ எதிர்மறையான வார்த்தைகளையோ சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ அதை பற்றிலாம் அவங்கக்கிட்ட போய் நிரூபிக்கணும்னு கவலைப்படாத. எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன்னை முழுவதுமாக அறிந்த நான் உன் கூடவே இருக்கும்போது உனக்கென்ன கவலை? உலகில் வாழும் சகல ஜீவன்களும் எல்லா உயிர்களும் நன்றாக வாழணும்னு பிரார்த்தனை செய். தர்மங்களை செய்யக்கூடிய உனக்கு நல்ல மனசை நான் கொடுத்துருக்கேன். அதே போல் உன் மனசில் இருக்கிற அறியாமையையும் விலக்கி தெய்வீக ஞானத்தை கொடுத்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் வழிகாட்டுறேன். உனக்கு எது நல்லதோ அதை தொடர்ந்து செய்து உனக்கு அருளும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுப்பேன் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் உன் துயரங்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கு. நீ அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். பதட்டப்படவோ பயப்படவோ வேண்டாம். ஏன்னா உன்னோடு நான் இருக்கேன். நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செஞ்சினா நீ வெற்றி பெறுவதற்கான அந்த நல்ல நாள் சீக்கிரமாக உன்னை தேடி வரும். நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன் மனசை அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமோ ஆறுதலோ கிடையாது. கூடிய சீக்கிரமே அற்புதங்களை நிகழ்த்த நான் தயாராகிவிட்டேன். என் பரிபூரண ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கிறது என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு அடுத்தவங்க கொடுத்த காயத்தை பெருசாக மனசில் சுமந்துக்கிட்டு வருத்தப்படாதே. எதை யோசிக்கணும் எதை யோசிக்க கூடாது, எது முக்கியம் எது தேவையற்றதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய புத்திசாலியாக நீ இரு. அப்படி பார்க்க மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை என்றுமே ஆனந்தமாக இருக்கும். இதுவரைக்கும் கடந்து வந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள். இந்த நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுக தயாராகு. வருங்காலத்தையும் தைரியத்தோடு எதிர்கொண்டு விடேன் செல்லமே. கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினச்சி மனம் தளராதே. உனக்கு கிடைச்ச வரங்களை எல்லாம் உனக்கான வாழ்க்கைக்காக பயன்படுத்து. என்னை முழுவதுமாக நம்பக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். எது நடக்கணும்னு நினச்சியோ, எது நடந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டியோ, எது நடக்க வேண்டும் என விரும்பினாயோ அதையே உனக்கு நடத்தி கொடுப்பேன். கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல்ல தயாராகு. யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கிக்காத. உன் வராகி அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க உனக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னா வந்து நிற்க போகிறதில்ல. உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்வதற்காக
உனக்கான வருத்தத்தை கூட அவர்கள் காதில் வாங்கி கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீ கூப்பிட்டினா அடுத்த நொடி எங்கிருந்தாலும் உனக்காக இந்த வராகி அம்மா வந்து நிற்பேன். உன் அருகிலேயே இருந்து உன் கண்ணீரை தொடச்சி கஷ்டத்தை போக்கி நடக்க போகிறது அனைத்தையுமே உனக்கான நல்லதாக நடத்தி முடிப்பேன். உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனையும் உன் விருப்பமும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகுது.